நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் கிட்ட போய் கேட்குறாங்க. அதாவது அந்த பத்திரத்த காட்டி, "இதுல இருக்கக்கூடியது உங்க கையெழுத்து மாரியே இருக்கு. நீங்க போடல இல்ல கௌதம்" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "அதுதான் உங்க பிரச்சனையா? அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டதே நான் தான்" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது இந்த அஞ்சலியும், கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மால்வாக் ப்ராஜெக்ட்டுக்காக அதாவது அதுல சைன் போட சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ட வந்து கொண்டு வந்து குடுத்து, நம்ம கௌதம் கிட்டயே சைன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அத வாங்குனது மட்டும் இல்லாம, நம்ம இலக்கியா, ஜானகி இவங்க எல்லார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கௌதம் சைன் போட்டாரு. இப்போ உங்களால என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாரி வந்து கேட்டு, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய வந்து ஏற்படுத்துனாங்க. கடைசியில நம்ம கௌதம் கிட்ட கேட்கும்போது, கௌதம் சொல்லக்கூடிய பதில் நம்ம இலக்கியா, ஜானகி, ரேவதி இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதாவது அவரு எதுவுமே பிடிபடாம பேசிட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா, மனசொடைஞ்சு போய் பேசுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவரோட மனசுக்குள்ள இன்னமும் ஆறாத ரணங்களா ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, தன்னோட அப்பா எவ்வளவு கேவலமானவனா வேணாலும் இருந்துட்டு போறான். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அவன் யாரு, என்ன, ஏது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாகணும். தன்னோட சொந்த அம்மா, அதாவது தன்னை பெத்த அம்மாவ 30 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லி ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டான். அப்படி இருக்கும்போது அவன வந்து பார்த்தீங்கன்னா, என்னால எதுவுமே பண்ண முடியலையே. அவன் யாருன்னு கூட என்னால தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கௌதமோட மனசுக்குள்ள கொஞ்சம் நஞ்ச ஆதங்கங்கள் எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையுமே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவரால வெளிப்படுத்துறது அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலுமே கூட இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம கௌதம் ஏதாச்சும் ஒண்ணு பேசுறாரு அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் தப்பா போய் முடியுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே நம்ம இலக்கியா கிட்டயும், ரேவதி கிட்டயும், ஜானகி கிட்டயும் ஜானகிக்கு வேணா தெரியாது. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி தனியா போறது, தனியா வர்றதுமா இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கரமா வந்து எதுக்காக வந்து சொல்லாம இருக்காங்க? அப்படின்ற மாரி வந்து யோசிச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இலக்கியா, ஜானகி, ரேவதி இவங்க எல்லாருமே கௌதம் வந்து அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடி போயி அந்த விஷயத்த பத்தி கேட்கறாங்க. இந்த மாரி "நீ இதுல சைன் போடலல்ல, மால்வாக் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு கிடைச்சிரும்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்ம கௌதம் இருந்துட்டு, "எதுக்காக இலக்கியா இவ்ளோ அதிர்ச்சி ஆகுற? அந்த ப்ராஜெக்ட்ட வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நான் சைன் போட்டு குடுத்தா, கார்த்திகாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பான் இல்லையா? அவனுக்காச்சும் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும் இல்லையா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு இப்படி பேசுறது உண்மையிலேயே நம்ம இலக்கியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாச்சு. எதுக்காக கௌதம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே கார்த்திக் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? கார்த்திக் எவ்ளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணாரு. உங்க பேர்ல இருந்த சொத்து எல்லாத்தையுமே ஏமாத்தி வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வாங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இப்படி பண்ணீங்க? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, என்ன இலக்கியா கார்த்திக் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு இருக்கானா? நீயும் அதுக்கப்புறம் ரேவதி அம்மாவும் சேர்ந்துகிட்டு எவ்ளோ ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? என்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சும், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்களே! இதெல்லாம் எங்க போய் நான் சொல்றது? அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம கௌதம் எதிரும் புதிருமா வந்து பேச ஆரம்பிச்சுறாரு. இத கேட்டதுக்கு அப்புறமா இலக்கியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.